படவேடு ரேணுகாம்பாள் ஸ்தல வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அமைஞ்சிருக்கிற சக்தி பீடங்களில் முக்கியமானது படவேட்டம்மன். பெண் தெய்வங்கள் மட்டுமே தனித்து வீற்றிருக்கிற தலங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த படவேடு அம்மன். இங்கே அம்மன் சிரசு மட்டுமே இருக்கு. சுயம்பு மூர்த்தி மும்மூர்த்திகள் அடங்கிய ரூபமாக இருக்கிறார். எனவே தான் இங்கே வந்து அன்னையை வணங்கினா அனைத்து தேவர்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். படவேட்டு அம்மனுடைய ஸ்தல வரலாறு பார்த்துடலாம். ரைவத மன்னர் அமைதி நல்ல ஆரோக்கியம் வேண்டி ஒரு யாகம் செய்ய அதிலிருந்து அன்னை தோன்றுகிறாள். அன்னை ரைவத மன்னனுடைய மகளாக பிறந்து சிறந்த தவ சிரேஷ்டராக ஜமதக்னி முனிவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. பதிவிரதை அப்படின்னு போற்றப்பட்ட அவளுடைய மகன்தான் பரசுராமன். கற்பு அப்படிங்கிறது மனம் தொடர்பான விஷயம் அப்படிங்கிறதை அன்னையின் கதை மூலமாக நமக்கு தெரியுது. ரேணுகா தேவி எப்போவுமே தன்னுடைய கணவருடைய பூஜைக்கு நதியிலிருந்து சுடாத பச்சை மணலில் செய்த குடத்திலிருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வர்றது வழக்கம். ஒரு முறை அப்படி மண்குடம் செய்து ஆற்றுல நீர் எடுக்கும் பொழுது வானத்தில் போகிற ஒரு கந்தர்வனை பார்த்துட்டு நன்றாக இருக்கிறானே அப்படின்னு நினச்ச அந்த நொடி மண்குடம் உடஞ்சி போயிடுது. மறுபடியும் மறுபடியும் குடம் செய்ய முயலும் பொழுது மண்ணில் உருவாக்க முடியாமல் போயிடுது. இதை தன் ஞான திருஷ்ணல ஜமதக்னி முனிவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே தன்னுடைய மகன் பரசுராமனை அழைச்சு ரேணுகாவினுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வரும்படி சொல்றாரு. தந்தையினுடைய வார்த்தையை மீறாத மகன் உடனே சென்று தாயினுடைய தலையை துண்டிக்கிறாரு. அதை தடுக்க முயன்ற ஒரு சலைவக்கார பெண்ணுடைய தலையும் துண்டிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் தந்தையோட வந்து விஷயம் கூற முனிவர் மகிழ்ந்து உனக்கு வேண்டிய வரம் தருகிறேன் கேள் அப்படின்னு சொல்றாரு. உடனே பரசுராமன் தாயை உயிர்ப்பித்து தரும்படி கேட்கிறாரு. முனிவரும் நதிநீரை மந்திரித்து மகனிடம் கொடுத்து தாயினுடைய உடலோடு தலையை சேர்த்து வச்சு இந்த நீரை தெளிச்சா உன் தாய் உயிர் பெறுவாள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பதட்டத்துல பரசுராமன் உடலையும் தலையையும் மாத்தி விடுறாரு. சலவை பெண்ணின் உடலோடு சேர்க்கப்பட்ட ரேணுகா தேவி படவேடு கோவிலில் அமர்ந்து காட்சி கொடுக்குறாங்க. ஆடி மாதம் அனைத்து வெள்ளிக்கிழமையும் இங்க மிகவும் விசேஷம். 10 லட்சத்துக்கும் மேலான பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வராங்க. நவராத்திரி தை மாச வெள்ளிக்கிழமைகள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. சக்திக்குள் அனைத்தும் அடங்கும் அப்படிங்கிறது உண்மை. அம்மை கண்டவங்க இங்க வந்து தங்கி அன்னைக்கு சேவை செய்கிறாங்க. 4-5 நாட்களுக்குள்ள அம்மை இறங்கி போயிடுது. மேலும் திருமண வரம் குழந்தை பேரு போன்றவைகளோட அனைத்து விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தவள் அன்னை ஸ்ரீ ரேணுகாம்பாள். முக்கியமான கண் பார்வை குறைபாடு கண் நோய் தீர்க்கக்கூடியவள். இங்கு துலாபாரம் மிக சிறப்பு. தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற பக்தர்கள் நேர்த்தி கடனாக எடைக்கு எடை நாணயம் செலுத்துறாங்க. நெய்தீபம் ஏத்துறது கண் அடக்கம் சாத்துறது புடவை அபிஷேகம் வேப்பிலை மட்டும் ஆடையாக உடுத்துட்டு கோவிலை வலம் வர்றது அங்க பிரதர்ஷனம் செய்யறது இந்த மாதிரி பல்வேறு விதமான தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க. குழந்தை வரம் வேண்டவங்க பரசுராமனை வேண்டி தொட்டில் கட்டுறாங்க. இங்க வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக அன்னை சிரசு மட்டும் உள்ளதாக சுயம்பு வடிவில் காட்சி கொடுக்குறாங்க. மும்மூர்த்திகளும் அரூபமாக அங்கு எழுந்தருள் இருக்கிறாங்க. அம்மன் கோவில் என்றாலுமே சுற்றுச்சுவர்களில் சிங்க வாகனம் இல்லை, அதற்கு பதிலாக பசுதான் இருக்கு. கணபதி முனிவர் என்பவர் இங்கே யாகம் செஞ்சிருக்கிறாரு. அவர் தான் இந்த கோவிலில் சிறப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அத்தி மரத்தால் அம்மனுடைய முழு உருவம் இருக்கு. அதன் கீழே சுயம்புவாக தோன்றிய அம்மனும் இடப்பக்கம் ரேணுகாவுடைய சிரசும் இருக்கு. கருவறையில் பரசுராமனுடைய சிலையும் இருக்கு. படவேட்டு அம்மனை வேண்டி எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அது நிச்சயம் வெற்றி அடையுது. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலுமே அம்மன் என்றால் அம்மா என்றால் உடனே ஓடி வருபவள் அன்னை. ஒரு குழந்தை ஏதேனும் வேண்டுமென்றால் அது அம்மா என்று தாயிடம்தான் ஓடும். அன்னை உடனே குழந்தைக்கு வேண்டியதை தருவாள். நம் வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் அப்படின்னா அதை சாதித்தவங்களை கண்டு அவங்களுடைய வழிமுறைகளை தெரிஞ்சு நம்ம செயல்படுவோம். அன்னையை வணங்கினா யாருடைய வழிகாட்டல் நமக்கு தேவையில்லை. வழிபாடு முறைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். படவேட்டில் அம்பிகைக்கு பல வகையான வழிபாடுகள் நடக்குது. குழந்தை வரம் வேண்டி வர்றவங்க தேவியுடைய திருவுருவச் சிலையை தங்களுடைய தலையில் சுமந்து வலம் வர்றாங்க. குழந்தை வரம் கிடைத்த பின் அந்த குழந்தையுடைய தலையில பரசுராமனுடைய சிலா ரூபத்தை சுமந்தபடி கோவிலை வலம் வர்றாங்க. அம்பிகையை மந்திரங்கள் கூறி பூஜிக்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. அவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அன்பும் நம்பிக்கையும் பொறுமையும் தான். அம்மா என்று மனம் உருகி அழைச்சா போதும். ஆனாலும் பக்தர்கள் அவளுக்காக காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறது சிறந்த பலனை கொடுக்கும்.
இந்த படவேடு எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் இருக்குது இந்த படவேடு. பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கிறதுனால போக்குவரத்து வசதிகள் அதிகமாகவே இருக்குது இந்த படவேட்டில். இது வரைக்கும் படவேடு அம்மன் சிறப்பு ஸ்தல வரலாறு பற்றி பார்த்துருக்கோம்.